ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? ஒரு பெண்மணி ஏதோ எனக்கு ஒரு திமுக நிர்வாகின்னு கேட்டிருக்காங்க. பல மேலிடங்களுக்கு பெண்களை சப்ளை செய்ய தயாராக இருந்தால் உனக்கு அந்த நிர்வாகி போஸ்ட். இவர்கள் பேசுகிறார்கள் சீமான் பாலியல் குற்றவாளி. ஐயா ஈவேரா அவர்கள் முன்னால கைத்தடியோட நடந்து போறார். அவர் காலில் செருப்பு போட்டிருக்கார். நல்ல உச்சி வெயில். பின்னால அவருடைய முதல் மனைவியான நாகம்மை, ஒரிஜினல் மனைவி. ஒரிஜினல் நான் சொல்றது என்னன்னா, அவங்களை A1 போட்டுட்டு என்னை A2 போடணும். காவேரி கரையில் பல வேசிகளுடன் அவர் கூத்தடிப்பார். மனைவியான நாகம்மையை உணவு எடுத்து கொண்டு வந்து தன்னுடன் இருக்கும் வேசிகளுக்கும் நீதி கட்சியிலிருந்து பல பணத்தை வசூல் செய்து கொண்டு சொந்தமாக சொத்து வாங்கியவர் ஈவேரா அம்சவிநாயக்கர். அந்த விஷயம் பெருசாகும் என்று தெரிந்த போதுதான் அவர் தீக என்ற ஒரு இயக்கத்தை தனியாக தொடங்கினார். தயாளு ஏன் இந்த பொண்ணுங்களை யாரு எதுக்காக அழுகுறாங்கன்னு ஆட்சியை கேட்டபோது, ஆட்சின்னா மனோரமா, அந்த ராஜாத்தி அம்மாள் சொல்லி இவங்க தான் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ரஜினிகாந்த், கமலஹாசன் எல்லாரும் கை தட்டி ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையை ரசித்தார்கள். சென்னையில் படுத்த நையாண்டி ஐயருக்கு பிறந்தவர், பச்சையா சொல்லணும்னா அப்பம் பேர் தெரியாதவர் என்கிற அர்த்தத்தில். இதே மாதிரி இவங்களும் பதிலுக்கு சும்மா இல்லை, முரசொலியில் வயோதிக கிழவனுக்கு வாழை குமரி ஒரு கேடான்னு எழுதினாங்க. யார் பாலியல் குற்றவாளி என்பது பரம்பரையாக தெரிகிறது. குடும்ப பரம்பரை மட்டுமில்ல, கொள்கை பரம்பரையிலையும் தெரியுது. அவரோட போய் பெரியாரை எப்படி கம்பேர் பண்றதுன்னு சீமான் கேட்டார்ல. சல்யூட் மிஸ்டர் சீமான். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த ஊடகவியலாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நலம், மிக்க நலம். சொல்லுங்க சார். சீமான் அவர்கள் பெண்ணியம் போற்றியதில் பாரதியாருக்கு இணை எவருமே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ட்ரெண்டிங்கா இப்போ போயிட்டு இருக்கு சார் சமூக வலைதளங்கள்ல. ஆனா தீகாவினர் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கக்கூடிய வகையில இல்ல அதெல்லாம் வெள்ளக்காரங்காலத்துல பெண்களை சீட்ல உட்கார வச்சுட்டு ஆண்கள் நிற்பது அது அந்த காலத்து ட்ரெண்டிங்கு, அதை தெரியாமல் பேசுகிறார்கள் அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிறார்கள். இது எதுதான் உண்மை சார்? நீங்க தீகான்னு சொன்னது திராவிட கழகம். ஆமா ஆமா. எந்த திராவிட கழகம்? ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் தலைவராக இருக்கார். ஆமா சார். அந்த ஆமா சார். ஊரில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் கூப்பிட்டு பொம்பளைங்கள்லாம் கூப்பிட்டு மேடையில் தாலி அடிமை சின்னம், தாலி அவங்கள அறுத்து எறிகிற மாதிரி பில்டப்பு ட்ராமாலாம் போட்டுட்டு, ஐயா வீரமணி ஆசிரியருடைய மனைவி, அவருடைய மருமகள், இவங்க எல்லாரும் தொங்க தாலி கட்டிட்டு இன்னும் இருக்காங்களே. அந்த நடிகர் ஆசிரியர் வீரமணி, ஏன் நடிகர்னு சொல்கிறேன்னா, அவர் மேடையில் ஒரு விதமாகவும் இயல்பில் ஒரு விதமாகவும் இருப்பதால் அவரை நடிகர் நம்ம குறைவாக சொல்லலை. அவருக்கு நடிப்பு திறமை அவ்வளவு சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறோன்னே அந்த வீரமணி ஐயா, அந்த தீகாவை தான் நீங்கள் சொன்னீங்க. புரிஞ்சிருச்சு. கொஞ்சம் எனக்கு அது கன்ஃபியூஷன் இருந்துச்சு, புரிஞ்சிச்சு. ரைட்டு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பெண்களை உட்கார வச்சுட்டு ஆம்பளைங்க பக்கத்தில் நிற்கிறது அப்படின்னா, இதை தீகா வீரமணி ஐயா பேசியிருந்தாலும் சரி, இல்லை தீகாவை சேர்ந்த யார் பேசியிருந்தாலும் சரி, அவர்களை பார்த்து பரிதாபப்படத்தான் முடியும். எல்லாருக்கும் நம்ம 6 அறிவு கொண்டு அப்படின்னு சொல்லி மனிதன் அப்படின்னு சொல்லும்போது, சில பேர் ஏதோ ஒரு கடவுள் அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, கடவுள் கூட தவறு செய்கிறாரு. சில பேருக்கு 5 அறிவு மட்டும் மனிதனுக்கு வச்சு அனுப்பிச்சிடுறாங்க, இந்த 6வது அறிவை வைக்காமல் விட்டுறாங்க. அப்படிங்கிறது யாரை பார்த்து தெரியுதுன்னா, சில தீகா ஆட்களை பார்த்து தெரியுது நமக்கு. பாரதியாரை, அவருடைய சிறப்பு என்ன, திறமை என்ன, அவருடைய இயல்பு என்ன, கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படிங்கிறத அவரும் அவர் மனைவியை சேர்ந்து இருக்கிற ஒரு புகைப்படத்தை வைத்து தான் நீங்கள் முடிவு செய்கிறீர்கள் என்றால், நான் சொன்ன அந்த கடவுள் செய்த தவறுகளில், தவறான படைப்புகளில் தீகாவினரும் நிச்சயமாக அதில் இடம்பெறுகிறார். அது அந்த ட்ரெண்டாக இருந்திருக்கலாம், அவர் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம். நான் அந்த சர்ச்சைக்குள்ளேயே போல அதே புகைப்படத்தை நான் வர புகைப்படம் சொல்கிறேன். ஐயா ஈவேரா அவர்கள் முன்னால் கைத்தடியோடு நடந்து போகிறார். அவர் காலில் செருப்பு போட்டிருக்கார். நல்ல உச்சி வெயில். அந்த புகைப்படத்தை வச்சு சொல்கிறேன். பின்னால் அவருடைய முதல் மனைவியான நாகம்மை, ஒரிஜினல் மனைவி,
ஒரிஜினல் நான் சொல்கிறது வந்து என்னென்னா எப்போவுமே முதல்ல வந்து அசல் நகல் அப்படின்னு இருக்கும். ஒரிஜினலாக முதலாக உள்ளது அசல், அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நகல். அந்த வகையில் ஒரிஜினல்னு சொன்னால் நீங்கள் ஒன்றும் தவறாக நினைக்காதீங்க. அந்த வகையில் அவர் வந்து அந்த நாகம்மையாக அவங்க ஏதோ உடல் நோய்வாய்ப்பட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் பின்னால் இறந்துட்டாங்க. சில வருஷங்களுக்கு பிறகு திருமணங்களுக்கு அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவர்கள் நடந்து வரும்பொழுது அவர்கள் காலில் செருப்பு இல்லை. இந்த புகைப்படம் வந்து உலகம் பூரா இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஐயா அவர்கள் ஈவேரா அவர்கள் செருப்பு போட்டு போகிறார். இது பெண் அடிமை இல்லையா? ஈவே ராமசாமி நாயக்கருக்கு அடிக்கிற வெயிலும் சூரியனும் வெளிச்சமும் சூடும் நாகம்மை அவர்களுக்கு கால் சூடாதா? கண்டிப்பா சார். அவர்கள் வந்து அவர்கள் செருப்பு போடவில்லையா? பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் தன்னுடைய மனைவி நாகம்மைக்கு செருப்பு வாங்கி கொடுக்கவில்லையா? இல்லை அவர் அணிந்து கொள்ள அனுமதிக்கவில்லையா? இது எல்லாமே மோசம். வாங்கி கொடுக்கவில்லை என்றால் அதுவும் வந்து ஆணுக்கு பெண் வந்து ஈக்குவல் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி அர்த்தம். ஒரு கால் அவர்கள் வாங்கி வைத்ததை அவர் அணிந்து கொள்ள அனுமதிக்கவில்லை என்றால் அதைவிட மோசம். இவர்தான் வந்து பெண்ணடிமையை எதிர்த்து பேசினார் என்று வந்து நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்வது? நான் வெறும் புகைப்படம்னு, நீங்கள் ஒரு புகைப்படத்தை பற்றி பேசுனீங்க, நானும் ஒரு புகைப்படத்தை பற்றி பேசிட்டேன். இப்போ நம்ம வந்து புகைப்படங்களை தாண்டி கொள்கைக்கு வருவோம். ஏன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, எதாச்சியா அன்றைக்கி வந்து அவங்க செருப்பு பிஞ்சு போயிருந்தது அதனால் போட்டுக்காமல் வந்திருப்பாங்க, அதெல்லாம் பெருசாக பேசுகிறீங்க. அதே புகைப்படத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் பாரதியை பேசும்போது அதே புகைப்படத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்களும் பேசலாம் அல்லவா? ரைட்டு. அது முடித்து விட்டு கொள்கை கோட்பாட்டுக்கு வருவோம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பை பொதுவில் வைப்போம்னு பேசினவர் பாரதி. பொதுவாகவே நமது சமுதாயத்தில் கற்பு என்றால் அது ஏதோ பெண்ணிற்கு மட்டும்தான் அது தொடர்புள்ளது அப்படிங்கிற ஒரு 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 நம்பிக்கை, ஒரு பழக்கம் இருந்தது. பாரதியை புரட்சிக்கவி என்று சொல்வது காரணம் என்றால் அதை தாண்டி அவர் என்ன சொல்கிறாரு, அரிணையா பொம்பளை வந்து ஒரே ஒருத்தங்க கூட வந்து இருந்தால் தான் வந்து அது வந்து ஒருவனுக்கு ஒருத்திங்கிற அந்த இதில் வந்து அந்த அதாவது ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அப்படின்னு ஒரு பாட்டு பீசஸில் அது கூட வரும். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன காதல். பிபிஎஸ் பாடுவார், என்னுடைய அருமை நண்பர் பிபிஎஸ். அவரை மிஸ் பண்ணுறேன். அடிக்கடி மாதத்துக்கு ஒரு தடவை இதில் உட்லண்ட்ஸில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். என்னோட வயது அதிகம், எனக்கு அவருக்கு வித்தியாசம், ஆனாலும் நெருங்கிய நண்பர். அப்போது அந்த ஆண் வந்து பெண்ணு வந்து அது பொருந்தும். ஒரு ஆண் மட்டும்தான் கணவர், காதலர், பின்னால் கணவர்னு வச்சுங்க. இப்போ தான் வேறு மாதிரி போயிடுச்சு. காதலர் வேறு, கணவர் வேறன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கணவர் வந்ததுக்கு அப்புறமும் கணவர் வேறு, மறுபடியும் காதலர் வேறன்னு வந்துடுச்சு. இப்போ உள்ள ட்ரெண்டு மாறிடுச்சுன்னு வைங்க. கேட்டால் அதுக்கு பேர் என்னமோ ஜென் எக்ஸுன்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த ஏபிசிடி தாண்டி நமக்கு தெரியல, எக்ஸ் வரைக்கும் நமக்கு தெரியல. சரி, ரைட். இப்போ வந்து பெண் எப்படி ஒருத்தனோடு மட்டும்தான் வாழணும்னு நீ சொல்கிறியோ இந்த சமுதாயத்தில், ஆணும் அதே மாதிரி ஒரு பெண்ணுடன் தான் வாழ வேண்டும். இதை அவர் வந்து தன்னுடைய புத்தகத்தில் அவர் எழுதின கவிதையிலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பை பொதுவில் வைப்போம்னு எழுதினார். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, எழுதியதை தன் வாழ்க்கையிலும் அவர் வந்து செயல்படுத்தி நடைமுறைப்படுத்தி காண்பித்தார். இது வந்து அவர் வெறும் புரட்சி கவிஞர் மட்டுமல்ல, உண்மையான சிந்தனையாளர், புரட்சியாளர், சமூகவியலாளர். அவரோட போய் பெரியாரை எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு சீமான் கேட்டார்ல. சல்யூட் மிஸ்டர் சீமான். பாரதியார் எழுதினதை அதை அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் பெரியார் பக்கம் வாங்க, ஈவேரா பக்கம். பெண் வந்து சுதந்திரம் வேண்டும் என்றால் கர்ப்பப்பையை அறுத்தெறிய வேண்டும்னாரு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ தமிழ்நாட்டில் இப்போ ஒரு உதாரணமாக எடுத்துங்க. நீங்கள் ஒரு பெண் இருந்தாலும் என்னை தவற எடுத்துக்கூடாது, சகோதரன் நான் நினச்சிங்க. எல்லா பெண்களும் வந்து கர்ப்பப்பையை அறுத்து எறிஞ்சிட்டாங்க. அடுத்த தலைமுறையில் தமிழ் சமுதாயமே அழிந்து விடும். கண்டிப்பா சார். அப்போது நான் கன்னடன், தமிழ் சனியன், தமிழ் காட்டுமராண்டி மொழி என்று சொன்ன அந்த ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்களுக்கு தமிழினம் அழிய வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது என்ற சந்தேகம் வருகிறதா இல்லையா? எல்லா தமிழ் பெண்களும், அவர் தமிழ்நாட்டு பெண்களைத்தான் சொன்னான். எனக்கு தெரிஞ்சு அவர் போய் கன்னடன்னு சொன்னவர் கன்னடத்தில் போய் இதை சொன்னதாக எந்த புத்தகத்திலையும் இல்லை. கன்னட பெண்களை பார்த்து நீங்கள் கர்ப்பப்பைகளை அறுத்து எறியுங்கள்னு அவர் சொன்னதாக எங்கேயுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆவணம் இல்லை. இருந்தால் எனக்கு காமிங்க, நான் என்னை திருத்திக்கிறேன்.
அவர் பேசியது தமிழ்நாட்டில் தமிழை சனியன் என்கிறார், காட்டுமராண்டி என்கிறார், பிரயோஜனம் இல்லைங்கிறாரு, திருக்குறளை மலம் என்கிறார், சிலப்பதிகாரத்தை வேசி நூல் என்கிறார், பார்ப்பானை மலம் என்றால் முஸ்லீமை கொண்டு வந்து ஒரு சாக்கடையை சொல்கிறீர்கள் என்கிறார், பறச்சிகளும் பள்ளச்சிகளும் ஜம்பர் ஜாக்கெட் அணிந்து விட்டால் அணிய ஆரம்பித்ததனால்தான் துணி விலை அதிகமாகிவிட்டது என்கிறார். ஆக சிறுபான்மையினர் ஆகாது, பார்ப்பனர்கள் எனும்படும் பிராமணர்களுடன் வெறுப்பு, தமிழன் என்றாலே வெறுப்பு, தமிழ் என்றாலே வெறுப்பு. அப்படி இருக்கும் பொழுது இவர் பெண்களுக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னாரே தவிர அந்த சமூக நீதி எப்படி கிடைக்க வேண்டும் என்று சொல்லுவது அவர் நீங்கள் இவரும் சமூக நீதி கிடைக்கணும்னு சொன்னார், பெண்களுக்கு அவரும் சொன்னார். அது வரைக்கும் நீங்கள் ஒன்றா பார்க்குறீங்க. அவர் அதை எப்படி சொல்கிறாரு? ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பை பொதுவில் வைப்போம்னு சொன்னார். இவர் என்ன சொல்கிறாரு? கர்ப்பப்பையை அறுத்து எறியணும். கர்ப்பப்பையை அறுத்து எறிந்தால் என்ன அர்த்தம்? அப்போ எந்த பெண்ணும் எந்த ஆணுடனும் உறவு வைத்து கொள்ளலாம். இந்த கர்ப்பப்பை இருந்தால் அந்த உறவின் தாக்கம், பொதுவாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு தவறான உறவு ஏற்படுகிறது என்றால் அதோடைய தாக்கம் அதிகம் இல்லை, தாக்கம் யாருக்கு என்றால் அந்த பெண்ணுக்கு தான். நாளைக்கு அது கர்ப்பம் ஒரு கருவில் ஒரு சிசு உருவாகிவிட்டால் இந்த பெண்ணுக்கு திருமணமாகலையே, இது எப்படி கர்ப்பமாச்சு? இது இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம். இல்லை புருஷன் துபாயில் 3 வருஷமாக இருக்காண்டாங்க, இந்த பொண்ணு மாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி? அந்தால் சமீபத்தில் வரவே இல்லையே. இந்த பெண்ணின் கற்பை சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வைப்பது இந்த கர்ப்பப்பை. இதை அறுத்து எரி என்று சொல்பவர் ஒழுக்க நெறிக்கு எதிராக பேசியிருக்கிறார் என்பதுதான் அதோடைய நிரூபணம். கண்டிப்பாக சார். இப்படி பல சாட்சியங்கள் நீங்கள் அடுக்கிக் கொண்டே போனாலும் பெரியாருக்கு மாற்றாக பாரதியாரை தூக்கி பிடித்து கருத்தரங்கம் சீமான் நடத்தினால் சீமானுக்கு எதிராக நாங்கள் பாலியல் குற்றவாளி சீமான் என்று திகாவினர் நேற்று கருத்தரங்கம் நடத்தியிருக்காங்க சார். சீமான் பாரதியை தூக்கி பிடித்தார், பெரியாரை அதாவது இது பெரியார் மண் இல்லை, பெரியார் என்பவரே மண் தான் என்று முன்னால் பேசியிருக்காரு. அவர் மீது உள்ள கோபத்திலும் அதனால் ஏற்படக்கூடிய அந்த வெறுப்பிலும் எரிச்சலிலும் இவர்கள் கதறல் இது. பாலியல் குற்றவாளி என்று பேசுவதற்கு திகாவிலும் திமுகவிலும் என்ன இவர்களுக்கு தகுதி இருக்கிறது? நான் ஒரு 3 நாள் உதாரணம் சொல்கிறேன். நான் முழுசாக பேசணுன்னா கிட்டத்தட்ட நம்ம இதை ஒரு சீரியலாக வச்சுக்கிட்டு நம்ம வாரத்துக்கு 2 தடவை எபிசோடு போட்டு ஒரு 100 எபிசோடு பேசலாம். இப்போ தான் ஒரு வாட்ஸ்அப்பில் படித்தேன். ராதாபுரம் அங்கே ஒரு ஒன்றிய செயலாளர் அவர் என்னமோ ஜூடுன்னு பேர், எரிக் ஜூடுன்னு. அவர் பதவி வேணும்னா ஒரு பெண்மணி ஏதோ எனக்கு ஒரு திமுக நிர்வாகின்னு கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ பல மேலிடங்களுக்கு, இந்த மேலிடம்னா யாருன்னு நமக்கு புரியல, இல்லை புரிஞ்சாலும் நம்மளால் பேச முடியாது, பல மேலிடங்களுக்கு பெண்களை சப்ளை செய்ய தயாராக இருந்தால் உனக்கு அந்த நிர்வாகி போஸ்ட். இவர்கள் பேசுகிறார்கள் சீமான் பாலியல் குற்றவாளி என்று. இது இன்னைக்கு உள்ளது. அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது முரசொலியில் எழுதிய கட்டுரை கார்ட்டூனை கோட் பண்ணுறேன், நானாக சொல்லலை. ஏன்னா நானாக சொன்னேன்னா என் பேரில் வழக்கு போடுவீங்க. என் பேரில் வழக்கு அப்படி போடுவதாக இருந்தால் முரசொலி மீது முதலில் போட்டுவிட்டு அவங்கள A1 போட்டுட்டு என்னை A2 போடணும். முரசொலியில் என்ன எழுதுனாங்க? அது எதனால் எழுதுனாங்கன்னா, ஆணைமுத்து அவர்களும் சாமி சிதம்பரனார் அவர்களும் இவருடனே வாழ்ந்தவர்கள், ஈவே ராமசாமி நாயக்கருடைய சீடர்கள். அவர்கள் புத்தகம் அவரை பற்றி புகழ்ந்து அல்லது விவரித்து எழுதுகிறார்கள், விமர்சித்து எழுதவில்லை. விமர்சித்து எழுதினால் கூட நீங்கள் வேணும்ட்டு எழுதியிருப்பாங்கன்னு சொல்லலாம். காவேரி கரையில் பல வேசிகளுடன் அவர் கூத்தடிப்பார் மாலை நேரத்தில். தன்னுடைய அந்த மனைவியான நாகம்மையை சாப்பாடு அதாவது உணவு எடுத்து கொண்டு தனக்கும் பரிமாறச் சொல்லி தன்னுடன் இருக்கும் வேசிக்கும் இல்லை வேசிகளுக்கும் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு உங்கள்கிட்ட பேசுறது கஷ்டமாக இருக்குது ஒரு பெண்மணிங்கிற முறையில். இருந்தாலும் வேறு வழி இல்லை. இவர்கள் தான் தீகா தான் ஆன்மீகத்தை குறை சொல்கிறேன் என்று பகவான் கிருஷ்ணர் பெண்களின் ஆடைகளை திருடி வைத்து கொண்டு மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டார், இவர் எப்படிப்பட்ட கயவர், இவரை போய் கடவுள் என்று சொல்கிறார்கள். ஒருத்தங்க கூட அந்த மகாபாரதத்தையோ இல்லை அந்த கிருஷ்ணர் புராணத்தையோ ஒழுங்காக படித்தவன் கிடையாது. நம்ம இப்போ தீகாவை பற்றி பேசுகிறோம், இதை பற்றி பேசுகிறோன்னா சாமி சிதம்பரனார் புஸ்தகம், ஆணைமுத்து அவர்கள் புத்தகம், முரசொலியுடைய கார்ட்டூன் கட்டுரை படிச்சுட்டு பேசுகிறோம்.
அதில் வந்து என்ன சொல்லியிருக்கு, ஆடைகளை மறைத்து கோபியருடன் விளையாடினார். முக்கியமான ஒரு விஷயத்தை வேணும்ன்ட்டு சொல்லாமல் விட்டாங்க. அப்பொழுது கிருஷ்ணருக்கு வயது 9 வயது குழந்தை ஒரு விளையாட்டாக ஒரு அந்த துணியை மறைச்சி வைக்கிறது வேற, அதுவே 20 வயதில் செய்திருந்தால் அது பாலியல் குற்றம். இவர்களுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா 9 வயது குழந்தை என்பதை மறைத்து ஒருவரை சொல்கிறார் என்றால் இவர்களுடைய நோக்கம் புரியும். நோக்கம் மட்டுமில்லை, இந்த கொச்சையான எண்ணப்போக்கு புரியும். பெரியாரை பற்றி இப்படி எழுதினாங்க. அவரே வந்து பெற்ற தாயுடனும் வந்து உறவு வைத்துக் கொள்ளலாம், மகளுடனும் வந்து தான் பெற்ற மகளும் உறவு வைத்துக் கொள்ளலாம் சொன்னார்னு சீமானும் பேசியிருக்கிறார். நானும் பல இடங்களில் அதை வந்து பேசியிருக்கிறேன். இதற்கான ஆவணங்கள் இருக்கின்றன. இப்போ திமுகவில் வந்து அல்ல அப்படிலாம் அவர் பேசவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படியா இருந்தால் அவருடன் இருந்த சாமி சிதம்பரமும் ஆணை முத்து அவர்களும் வந்து தவறாக பேசினார்கள் என்றால், இன்னி வரைக்கும் வீரமணி ஐயாவோ இல்லை தீகாவை சேர்ந்த யாரோ வந்து அந்த ஆணை முத்து பேர்லையோ இல்லை சாமி சிதம்பரம் அந்த காலத்திலேயே வழக்கு போட்டிருக்காங்க. பொய் சொல்கிறார், பொய்யாக எழுதினார் என்று போட்டதாக வரலாறு இல்லை இல்லையா? அதுக்கப்புறம் நீதி கட்சியிலிருந்து பல பணத்தை வசூல் செய்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து நீதி கட்சி பெயரில் அந்த பணத்தை எல்லாம் வந்து நீதி கட்சிக்கு கொடுக்காமல் சொந்தமாக சொத்து வாங்கியவர் ஈவே ராமசாமி நாயக்கர். அந்த விஷயம் பெருசாகும் என்று தெரிந்தபோதுதான் அவர் வந்து தீக என்ற ஒரு இயக்கத்தை தனியாக தொடங்கினார். ஏன்னா நீதி கட்சிக்காரர்களுக்கு இவர் மீது கோபம், வெறுப்பு. ஒன்றும் இல்லை, பணத்தை வசூல் பண்ணிவிட்டு கட்சின்னு சொல்லி வசூல் பண்ணிட்டு இவர் சாப்பிட்டு போயிட்டார். நான் சொல்லலை, யாரோ ஒரு பெரியார் காலத்தில் அவருடன் வந்து இருந்தவரோ அவருடன் இருந்தவராக இருந்தால் இந்த வயதில் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தீகாவில் இருந்தவர் முன்னாள் தீக. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கசப்பிலையோ வெறுப்பிலையோ ஏதோ காரணத்தினால பிடிக்காமல் வெளியில் வந்திருக்கார் அவர். இப்படி இவருடைய கதை இப்படி போகிறது. அண்ணாதுரை எடுத்துங்க, அவர்கிட்டேருந்து பிரிஞ்சு வந்தாங்க. எதுக்கு பிரிஞ்சு வந்தாங்க? என்ன கோட்பாடு, கொள்கை? 1949 ராபின்சன் பூங்காவில் பிரிஞ்சாங்க. அதுக்கு முன்னால் வரைக்கும் அவரும் தனி நாடு வேணும்னு கேட்டார் தமிழ்நாடு. அண்ணாதுரையும் அந்த தீர்மானம் இருக்கும்போது அதில் கையெழுத்து போட்டவரில் அறிஞர் என்று சொல்லக்கூடிய அண்ணா அவர்களும் அதில் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. இன்னும் மற்றவர்களும் போட்டிருக்காங்க. இப்படி அதாவது ஈவே ராமசாமி நாயக்கருடைய தீகாவில் இருந்த எல்லா கொள்கைகளிலும் அண்ணாதுரை மற்றவர்களும் வந்து ஏற்றுக்கொண்டு தான் இருந்தார்கள். எந்த இடத்தில் இவர்களுக்கு கொள்கை வித்தியாசம், கோட்பாடு வித்தியாசம் வந்தது என்று பார்த்தால் எந்த விதத்திலும் வரவில்லை. ஒரே ஒரு விஷயத்தில் தான் வந்தது. அவர் என்ன பண்ணார், தன்னுடைய வளர்ப்பு மகளாக இருந்த அப்பா என்று அழைத்து வந்த மணியம்மையை திருமணம் செய்ய, இவருக்கு 72, அவங்களுக்கு 24, கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அது ஏன் பண்ணிக்கிட்டார்? இவங்களுக்கு என்ன கோவம்? அவர் பண்ணிக்கிட்டா அது அவருடைய பர்சனல் விஷயம். நான் வந்து பெரியாருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன் இந்த விஷயத்தில். திருசக்தி சுந்தரராமன் பெரியாருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாருன்னு டைட்டிலில் போடுங்க. அந்த எதுக்காக சொல்கிறேன்னா, அவருடைய விருப்பம், அந்த 24 வயது மேஜரான அந்த மணியம்மையின் விருப்பம். இவங்களுக்கு என்ன வந்துச்சு இல்லையா சார்? மகள் இல்லையா சார்? உறவு முறைன்றது மிகவும் அதெல்லாம் கரெக்டுங்க. 2 தனிப்பட்டவர்கள் அவர்கள் வந்து காதலித்தார்கள், இல்லை ஒருவர் மீது ஒருவர் ஈர்ப்பு வைத்திருந்தார்கள், இல்லை என்ன காரணத்தினாலோ திருமணம் செய்தோம். 2 பேரும் முடிவு பண்ணி தான். மணியம்மையை வந்து துப்பாக்கி முனையிலோ கத்தி முனையிலோ மிரட்டி திருமணம் செய்து கொண்டதாக நமக்கு தெரிந்தவரை வரலாறு இல்லை, ஆவணங்கள் இல்லை. நான் வந்து சரி தவறுங்கிறத தாண்டி இவர்களுக்கு என்ன தாக்கம், என்ன பிரச்சனைன்னா, அந்த அறக்கட்டளையில் நிறைய நீதி கட்சியில் பணம் வசூல் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டாரு, சொத்தெல்லாம் வாங்கிட்டாருன்னு இப்போ யாரோ பேசினார், தீக்காலேருந்து வந்தவருன்னு சொன்னோன்னா, அந்த சொத்தெல்லாம் அந்த ட்ரஸ்ட் பேரில் வச்சுருக்காரு, அறக்கட்டளை பேரில். இந்த அறக்கட்டளையில் நம்மளெல்லாம் சேர்த்துப்பாருன்னு அப்படியே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார்? அண்ணாதுரை, ஈவிகே சம்பத், அதாவது அவருடைய பெரியாருடைய அண்ணன் மகன், இன்னும் ஒரு கொஞ்சம் பேர். தபார்னு அவர் என்ன பண்ணார், இவங்க யாரையும் ட்ரஸ்ட்டில் போடாமல் மணியம்மையை திருமணம் செய்து கொண்டு ட்ரஸ்ட்டில் அவங்கள போட்டார். அப்போ அவர் வந்து உண்மையிலேயே வந்து, ஏன்னா அவர் அந்த வயதில் அவர் ஏதோ ஒரு காம உணர்வுடன் வந்து மணியம்மையை திருமணம் செய்து கொண்டிருப்பார் என்று எண்ணுவது எனக்கு என்னமோ அது நியாயமாக தெரியவில்லை.
அவர் அந்த சமயத்தில் வந்து அவருக்கு அந்த சிறுநீரக பிரச்சனை இருந்து மூத்திர சட்டியை கையில் சுமந்து கொண்டு வந்து தான் சீர்திருத்த திருமண மேடையிலேயே இருப்பதற்கும் புகைப்படம் இருக்கிறது. அப்பொழுது ஏதோ ஒரு காம உணர்வு அப்படின்னு சொல்லி அவரை கொச்சைப்படுத்த நான் விரும்பவில்லை. அவருடைய பல கொள்கைகளை விமர்சனம் செய்தாலும் விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம் இல்லை. அப்போ அவர் என்னன்னா, இவங்களெல்லாம் உள்ளே விடக்கூடாது, இந்த ட்ரஸ்ட்டில் சாப்பிட்டு போயிடுவாங்க. அது இன்னொரு விஷயம். நீதி கட்சியாக வசூல் பண்ணி அவர் சாப்பிட்டது அது ரைட்டுன்னு அவர் நினச்சிருக்கலாம், அது வேறு விஷயம். மற்றவங்க யாரும் தம்பளத்தை சாப்பிட்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து மணியம்மையை கல்யாணம் பண்ணிவிட்டு ட்ரஸ்டி ஆக்கிட்டார். இவங்களுக்கெல்லாம் ஐயா அப்படியே நாக தொங்க போட்டு எப்படா இது விழப்போகுது அப்படின்னு நினச்சாங்க. வாழை இலையில் விருந்து வரும்னு நினச்சாங்க. கடைசியில் வாழை இலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் மிச்ச இலை தான் விழுந்தது. அது பொறுக்க முடியாமல் தான் தனியாக கட்சி அமைத்தார்கள். சரி, அது ஒரு தனி ட்ராக்கு. அப்புறம் அண்ணாதுரையை பற்றி பேசும்போது என்ன, அவர் வந்து ஒரு தடவை நடிகை பானுமதியும் அவரையும் இணைத்து சில கிசுகிசுக்கள், சினிமா இண்டஸ்ட்ரின்னு வரும்போது, அரசியல்னு வரும்போது கிசுகிசுக்கள் வரும். அதில் சில உண்மையாக இருக்கும், சில பரபரப்புக்காக இருக்கும். அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்களுக்கும் பானுமதி நடிகை அவர்களுக்கும் உறவு இருப்பதாக அடிக்கடி நீங்கள் சந்திப்பதாகவும் அவர்கள் ஏதோ கேட்குறாங்க. கொஞ்சம் கொச்சையாகவே கேட்குறாங்க. அவளும் வந்து படிதாண்டா பத்தினி இல்லை, நானும் வந்து முற்றும் துறந்த முனிவன் இல்லை. இப்படி சொல்வதனால் உங்களை நீங்கள் வந்து குறைவாக சொல்லிக் கொள்கிறீர்கள், அது உங்கள் இஷ்டம். சமுதாயத்தில் ஒரு பிரபலமான ஒரு பெண்மணியை, அது உண்மையோ பொய்யோ, அவரை வந்து அவமானப்படுத்தும் விதமாக பேசியது, இதுதான் பெண்களின் முன்னேற்றத்துக்காக திமுக பாடுபடுதுன்னு சொன்னதா? அண்ணாதுரை உதாரணம். அதுக்கப்புறம் கருணாநிதினு எடுத்துங்க. இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் பியூனாக இருக்கிறவன் வந்து சாதாரண கடைநிலை ஊழியன் வந்து ஒரு மனைவி இருக்கும் பொழுதே இன்னொரு மனைவியை வந்து திருமணம் செய்து கொண்டான் என்பது வந்து உறுதியானால் அரசு விதிகளின்படி அவர் வந்து பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும். அப்படியா சார்? ஆமாம். திமுக ஆட்சி இல்லையா சார்? எல்லா ஆட்சியிலையும். இதை ஒரிஜினலாக கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சியின் போது. அது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. திருமணம் செய்து கொண்டால்னு இருக்குது. திருமணம் ஐயா சுபவி தான் நிறைய சொல்லியிருக்காரு. அது கள்ளக்காதல்னா அப்படி சொல்லக்கூடாது, திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அது மனைவியாக திருமணம் செய்து கொண்டால். எப்போ இந்த சட்டம் இயற்றப்பட்டது? பதிவு திருமணம் என்பதெல்லாம் வராத காலத்தில். ஆனால் அது இப்போ இன்னைக்கு கூட பதிவு திருமணம் கட்டாயம் இல்லை. ஒரு கடைநிலை ஊழியர் வந்து இரண்டாவது மனைவி இருந்தால் அவருக்கு வந்து பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்போது அவர் தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தார். அவர் முதல்ல ஒரு திருமணம் செய்து கொண்டார், பத்மாவதி அம்மையார். அது அவங்க நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார்கள். சட்டம் வந்து இறந்து போயிட்டால் அதுக்கப்புறம் வேறு யாரையும் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லாது. சட்டம் வந்து அப்படி முட்டாள்தனமாக யாருமே இயற்றுவதற்கு வாய்ப்பில்லை. அடுத்தது இவங்க தயாளம்மாளை பண்ணிக்கிட்டார். அதுக்கப்புறம் ராஜாத்தி அம்மாவை பண்ணி அப்போ என்ன சொன்னார்? ஜவஹரிஸ்ட் என்ற ஒரு பத்திரிகையாளர் ஒருவர், சுப்பிரமணியம்னு பேருன்னு நினைக்கிறேன், அவர் வந்து எழுதிட்டார், இந்த ஆஸ்பத்திரியில் ஒரு தர்மாம்பாள் என்னும் ராஜாத்தி அம்மையார் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது, அதற்கு தந்தையார் வந்து கருணாநிதி அப்படின்னு அவர் பத்திரிகையில், ஆங்கில பத்திரிகை. அவர் கொஞ்சம் இந்த இந்து நேசன் அந்த மாதிரி இந்த லட்சுமிகாந்தன் இந்த மஞ்சள் பத்திரிகை அந்த மாதிரி எழுதக்கூடிய ஆள் அவர் எழுதிட்டார். இத்தனைக்கும் வந்து அவர் கருணாநிதி அவர்களுக்கு நண்பரும் கூட. அவர் பேரில் வந்து மான நஷ்ட ஈடு வழக்கு போட்டு அந்த பெண்ணிற்கும், யார், தர்மாம்பாள் என்ற ராஜாத்தி அம்மாளுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. அப்படி இருக்கும்போது கருணாநிதி அவர் என்ன பண்ணார்? புத்திசாலித்தனமாக வக்கீலை வச்சு கருணாநிதின்னு எழுதினே தவிர அமைச்சர் அப்போ இவர் அமைச்சராக இருக்கார், பிடபிள்யூடி அமைச்சர் நினைக்கிறேன். அமைச்சர் கருணாநிதி, அரசியல்வாதி கருணாநிதி நான் வந்து சொல்லலையே. அப்போது எப்படி நீங்கள் சொல்வீங்க? அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து அதில் மு கருணாநிதினு எழுதியிருக்கீங்களா? ஏதோ ஒன்று மு கருணாநிதின்ற பேரில் வேறு யார் இருக்கா? வேறு யாரும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன தான் சொல்லியிருக்கீங்க? அவருக்கு வந்து 6 மாதமாக 1 வருடமாக அவருக்கு சிறை தண்டனை. இவருடைய இந்த அஃபிடவிட்டை வச்சுக்கிட்டு இந்த சிறையிலேருந்து வெளியில் வந்தார், நோய்வாய்ப்பட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார் என்று இன்று வரை மர்மம். அண்ணாமலை பல்கலைக்கழக உதயகுமார் மாதிரி எத்தனையோ மர்மமான மரணங்கள் மாதிரி அதுவும் அது அப்போவே ஆரம்பிச்சிச்சு. திமுகவின் வரலாற்று பக்கங்களில் கரைபடிந்த பக்கங்கள்
அப்புறம் நீங்கள் கேட்பீங்க கரை படியாத பக்கங்கள் எங்கே இருக்குது சார்னு கேட்பீங்க. நான் எங்கே போய் தேட, அதை விடுங்க. அது அந்த மாதிரி வரும்பொழுது, அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அப்புறம் பின்னால் என்ன சொன்னார் ஒரு பீரியடில் சட்டமன்றத்தில், கனிமொழி என் மகள், அவருடைய தாய் ராஜாத்தி அம்மாள், ஆனால் அவர் என்னுடைய மனைவி இல்லை. எப்படி இருக்கு? குழப்பமா இருக்கு சார். இல்லை குழப்பம் இல்லை, கேட்குறவனா கேனையன்னு நினைக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு பீரியடில் ஆமாம் அவர் மனைவி இவர் துணைவி. உங்களுக்கு தெரியும், ரஜினிகாந்த் கமல்ஹாசன்லாம் ஒரு மேடையில் இருக்கும்போது ஆட்சி மனோரமாவை காமிச்சு இவங்க தான் வந்து தேவலமல்கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லும்போது ராஜாத்தி வந்து என்னை பார்க்க வந்தாங்க. அப்போ வந்து ஒவ்வொன்றும் தலையை விரிச்சிட்டு அழுதாங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. தயாளு வந்து ஏன் இந்த பொண்ணும்பளை யார் எதுக்காக அழுகுறாங்கன்னு ஆட்சியை கேட்டபோது, ஆட்சின்னா மனோரமா கேட்டபோது, இவங்க தான் அந்த ராஜாத்தி அம்மாள், அந்த ராஜாத்தி அம்மாள் வெளியில் கிசுக்கப்படும் ராஜாத்தி அம்மாள் சொல்லி இவங்க தான் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ரஜினிகாந்த் கமல்ஹாசன் எல்லாரும் வந்து கைத்தட்டி ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையை ரசித்தார்கள். முதல்வராக இருந்தவர் மேடையில் ஆமாம் தயாளு அம்மாள் அவர்கள் என்னுடைய மனைவியாக இருந்த பொழுது நான் இவரையும் நான் அதுக்கு மேலே வந்து துணைவி என்று சொல்லி மரியாதையாகவும் நாகரிகமாகவும் விட்டு விடுகிறேன். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இதைத்தான் நீங்கள் எங்கே பார்க்கணுன்னா, பெரியார் வந்து என்ன சொன்னார், ஆம்பளை 3 வப்பாட்டி வச்சுக்கிட்டா பொம்பளையும் 4 வப்பாட்டன் வச்சுக்கலான்னு சொன்னார். பாரதி ஆணையும் பெண்ணையும் பொதுவில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பை பொதுவில் வைப்போம்னு சொன்னதை சீமான் பாராட்டினதில் என்ன தப்பு? கண்டிப்பாக ஆம்பளை 3 வப்பாட்டி வச்சுக்கிட்டா பொம்பளை 4 வப்பாட்டன் வச்சுக்கலான்னு சொன்னது தான் சமூக நீதியா, பெண்களின் முன்னேற்றமா? நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், எப்படி வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஆணை தவிர வேறு யாரையும் நினைக்கக்கூடாது, மணக்கக்கூடாது, உறவு வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு இருக்கா மாதிரி ஆணும் வந்து ஒரு பெண்ணை தான் வந்து மணக்க வேண்டும், ஒரு பெண்ணுடன் தான். அப்படி சொல்லி இருந்தால் நீங்கள் சமுதாயத்திற்கு ஒழுக்க நெறியை போதிக்கிறீர்கள். நீங்கள் ஒழுக்க நெறிக்கு எதிரானதை எதிர்வினையாக செயலாற்றுகிறீர்கள் உங்கள் போதனைகளின் மூலம். நாங்கள் அதனால தான் பாரதியை பாராட்டுறோம், பாரதியை போட்டுறோம். நீங்கள் சொல்லி கொடுத்தது தானே. உங்களுடைய சிஷ்யர் கருணாநிதி என்ன எழுதினார், வான்கோழின்னு ஒரு புக்கு எழுதினார். அதில் என்ன எழுதினார், புருஷனே வந்து பொண்டாட்டியை வந்து குழந்தை பிறக்கலைன்றதுக்காக வீட்டில் ஒரு இளைஞன் வேலைக்காரன் அவனுடன் வந்து உறவு கொள்ள செய்கிறார், உடல் உறவு கொள்ள செய்கிறார். யார்? புருஷன் பொண்டாட்டியை. கேவலம் இல்லையா? அப்புறம் வாழ முடியாதவர்கள்னு ஒன்று, ஒரு போலீஸ்காரர் மனைவியை இழந்தவர், மழை பெய்யுது சிச்சுவேஷன்லாம் ஒரு சினிமா கதை எழுதுறவர்கள் எல்லாம் பிரமாதமாக எழுதினார். மழை பெய்யுது, மனைவி இல்லையேன்ற வருத்தம் இருக்குது. அங்கே ஒரு 16 வயது மகள் படுத்திருக்கிறாள், பக்கத்தில் வந்து படுத்துக்கொள்கிறார், உடல் உறவு கொள்கிறார். அந்த பெண்ணும் சம்மதிக்கிறார். அந்த புஸ்தகம் இன்னைக்கு போட்டுருந்தாங்கன்னு வைங்க, வேறு யாராவது எழுதியிருந்தாங்கன்னா போக்சோ சட்டத்தில் கைது பண்ணியிருப்பாங்க. அன்றைக்கி அவர் எழுதும்போது போக்சோ இல்லை, நல்ல வேலை. ஒரு சமூக நீதின்னு ஒன்று இருக்குது, தர்மம்னு ஒன்று இருக்குது. ஒரு தந்தை தன் மகளுடன் வந்து பெற்ற மகளுடன் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையால் கூட உடலுறவு கொண்டார் என்று எழுதுவது இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதா, சமுதாயத்தை மோசமான வழிக்கு திருப்புவதா? இப்போ நீங்கள் யாரை பார்த்து யார் வந்து பாலியல் குற்றவாளி என்று குற்றம் சாட்டுவது? யானை கட்டெரும்பை பார்த்து ஐயே நீ கருப்பு என்று கிண்டல் செய்வது, கேலி செய்வது போல இல்லையா? பாரதி அது மட்டும் இல்லை, சாதிகள் இல்லையடி பாப்பான்னு எழுதினார். அவர் தன்னுடைய சாதியையும் அவர் உயர்த்தி பிடிக்கவில்லையே. பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சேன்னு சொன்னார். படித்தவன் சூது செய்தால் போவான் ஐயவனு போவான்னு சொன்னார். என்ன சொல்றாருன்னா, படிக்காதவன் தப்பு பண்ணான்னா அவன் படிப்பு இல்லை அதனால தப்பு பண்ணான்னு சொல்லலாம். படிக்கிறதே எதுக்கான, தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் படிப்பே. படிக்கவும் படிச்சுட்டு அவன் தப்பு பண்ணான்னு சொன்னால் அவன் தான் பெரிய குற்றவாளி. இவர் தானே வந்து சமூக சீர்திருத்தவாதி. தனி ஒருவனுக்கு உணவில்லையே இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம்னாரு. அது எதுக்காக சொன்னார்? தனி ஒருவனுக்கு உணவு என்பது அவனுடைய உரிமை. அந்த உரிமையை அவனுக்கு அது மறுக்கப்படுகிறது என்றால் அதற்கு காரணமாக குற்றவாளி இந்த உலகம், இந்த சமுதாயம். சமுதாயம் என்பது என்ன? அரசு. ஒரு அரசின் கடமை யாரும் பட்னியாக இருக்க விடக்கூடாது. இவரை நாங்கள் போற்றுவதா? பறச்சிக்கும் பள்ளச்சியும் வந்து ஜம்பர் போட்டுக்கிறதுனால தான் வந்து ஜாக்கெட் விலை ஏறி போச்சுன்னு சொன்னவரை நாங்கள் வந்து போற்றுவதா?
கண்டிப்பாக சார். இப்போ கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்வது அப்படின்றது ஒரு நல்ல அரசியலுக்கான ஒரு அழகு. அது வருங்கால சந்ததியினருக்கும் ஒரு அடையாளமாக இருக்கும். அதை தான் நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னும் போது திகாவினர் இந்த மாதிரி சீமானுக்கு இடிவை ஏற்படுத்தக்கூடிய வகையில கருத்தரங்கம் நடத்தி அதற்கு பத்திரிகையாளர் என்ற போர்வையிலும் பேச வைப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள் அப்படின்னா இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு சார்? கீழ்ப்பாக்கம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, தெரியுமா? எங்கள் வீட்டு பக்கத்தில். அப்படியா? அங்கே இடம் இருக்கான்னு கேட்டு வைங்க, காலி இடங்கள் இருக்கான்னு. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு நிறைய பேரை வந்து அங்கே அனுப்ப வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்காங்க. ஆனால் அது தாங்காது, கீழ்ப்பாக்கம் தாங்காது. ஏனென்றால் கருத்தியலாக எதிர்கொள்ளுங்கள். பாரதியார் முண்டாஸ் கட்டியிருந்தார், பெரியார் தாடி வச்சிருந்தார், பாரதியார் தாடி வச்சுக்கல, இப்படி இல்லாமல் வந்து ஒப்பிட முடியும்? இவர் ஒரு புலவர், கவிஞர், புரட்சி கவிஞர். அவரை நீங்கள் சமூக சீர்திருத்தவாதி என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் இது போன்ற கருத்தரங்கள்லாம் நடத்துவதால சீமான் அவர்களை வந்து தவறாக நினைப்பாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்களா? சீமான் அவர்களை தவறாக நினைக்கிறார்களா இல்லையாங்கிறத தாண்டி பெரியாரை பற்றி, ஈவே ராமசாமி நாயக்கரை பற்றி மக்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ நம்ம சொல்கிற விஷயம் என்னமோ எல்லாமே புதுசாக நம்ம வந்து ஒன்றுமே சொல்லலை. நமக்கு முன்னால் எத்தனையோ பேர் ஆதாரங்கள் இருக்குது, ஆவணங்கள் இருக்குது. அதை பல பேர் பேசியிருக்கிறார்கள். நம்மை போல நாமும் பேசுகிறோம் என்பதைத்தானே. இப்போ சீமான் மட்டும்தான் இதை பேசியிருக்காருன்னு நான் சொல்லலை, நான் மட்டும்தான் பேசுகிறேன்னு சொல்லலை. எத்தனையோ இதுக்கு முன்னால் பேசியிருக்காங்க. அப்படியெல்லாம் பேசியிருக்கும்போது நீங்கள் வந்து இதெல்லாம் சொல்கிறீங்க, அவர் அந்த குற்றவாளி இந்த குற்றவாளின்னு. ஈவே ராமசாமி நாயக்கர் என்கிற பெரியார் வந்து அண்ணாதுரையை என்ன எழுதினார்? சென்னையில் வந்து படுத்த நையாண்டி ஐயருக்கு பிறந்தவர். பச்சையாக சொல்லணுன்னா அப்பம் பேர் தெரியாதவர் என்கிற அர்த்தத்தில் இது வந்து அவர் சொல்லலை. பத்திரிகையில் பாரதிதாசன் குயில் பத்திரிகையில் எழுதுகிறாரு. அதை எடுத்து போட்டு விடுதலை பத்திரிகையில், அதாவது குடியரசு பத்திரிகையில் பாரதிதாசன் சொல்வது உண்மை என்று அதை ஏற்றுக்கொண்டு இவர் வந்து இன்னும் அதை வந்து உறுதிப்படுத்தி எழுதுகிறார். இப்போ நம்ம வந்து அண்ணாதுரையுடைய பிறப்பு வந்து அதில் வந்து ஏதாவது மர்மம் இருந்ததா, அதில் வந்து அதை பற்றி வந்து சர்ச்சை நம்ம வேண்டியதில்லை, அவசியமும் இல்லை. அது இந்த சமுதாயத்திற்கோ இந்த மக்களுக்கோ எந்த விதத்திலும் அதனால் வந்து பயன் இல்லை. கண்டிப்பாக. ஆனால் ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்று சொல்லக்கூடியவர் எழுதிய, அதுதான் சொல்கிறேன். இப்போ அண்ணாதுரையை விட்டுருங்க, அவருடைய பிறப்பை பற்றி விட்டுருங்க. இவர் சொன்னது உண்மையா பொய்யா என்பதை வந்து நம்ம வந்து ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம். அது உண்மையாக இருக்கட்டும், இல்லை பொய்யாக கூட இருக்கட்டும். ஒரு சமூக சீர்திருத்தவாதி அந்த வார்த்தையை சொல்லுவது ஏற்புடையதா எப்படிங்கிறதா நம்ம கேள்வி. இதே மாதிரி இவங்களும் பதிலுக்கு வந்து சும்மா இல்லை. முரசொலியில் வந்து வயோதிக கிழவனுக்கு வாழை குமரி ஒரு கேடான்னு எழுதுனாங்க. எழுதுனீங்கல்ல? எதில்? முரசொலியில். இன்றைக்கும் முரசொலி யாருடைய பத்திரிகை? அதே திமுகவின் பத்திரிகை. அன்றைக்கும் திமுகவின் பத்திரிகை, இன்றைக்கும் திமுகவின் என்ன சொல்கிறது, ஆஸ்தான பத்திரிகை. எழுதுனீங்கல்ல? அப்புறம் என்ன பெரியார் மண்? வயோதிக கிழவனுக்கு வாழைக்குமரி கேடான்னு நீங்கள் எழுதின அந்த ஈவே ராமசாமி நாயக்கர் அவருடைய மண் அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு யார் வெட்கப்பட வேண்டும்? நானோ நீங்களோ இல்லை, சொல்பவர்கள் தான் வெட்கப்பட வேண்டும். சரி, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஆதாரங்கள் வரலாறுகள்லாம் பார்க்கும்போது, அதாவது பெரியார் பேரன்கள், பெரியார் வழிவந்தவர்கள் இப்படி ஒரு கருத்தரங்கம் நடத்துவது அப்படின்றது ஒரு புதுமையான விஷயம் இல்லை. பெரியார் கற்றுக் கொடுத்தது இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆமாங்க. இப்போ சேலத்தில் வந்து ஈவேரா பெரியார் வந்து ராமர் படத்தை செருப்பால் அடித்தார். ஒரு ஊர்வலம் போகும்போது செருப்பால் அடித்தார். இப்போது சேகர்பாபு அவர்கள் அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர், ஒரு சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டாலின் அவர்கள் நடத்தும் ஆட்சி ராமர் ஆட்சி. இப்போது நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? அதோட இன்னொரு இடத்துல சொல்லும்போது இவர் சேகர்பாபு அவர்கள் சொல்லிட்டார், முதல்வர் ஸ்டாலின் வந்து முருகனுடன் கைகோர்த்து இருக்கிறார், முருகனையும் அவரையும் அவர் சொல்கிறது வந்து எல் முருகன், நீங்கள் ஏதோ பிஜேபி எல் முருகன் நினச்சக்கூடாது. திருப்பரங்குன்றம் அல்லது திருத்தணி, திருச்செந்தூர் முருகன், கடவுள் முருகன், அவருடன் கைகோர்த்து இருக்கிறார். அவரையும் முதல்வரையும் முருகனையும் பிரிக்க முடியாது. அவரே வந்து இன்னொரு சமயத்தில் அவர் ராமர் ஆட்சி நடத்துகிறார். அதாவது ராமராஜ்யம்னு சொல்லுவாங்க, அது ராமராட்சி. ராமராட்சி என்பது மிகவும் நேர்மையான, நியாயமான, நீதியான ஆட்சி என்ற முறையில். அப்போ பெரியார் செருப்பால் அடித்தார அவர் என்ன பண்ணணும்?
ராமர் செருப்பால் அடிப்பதற்கான ஒரு தகுதி உடையவர் தான் என்றால் அவருடைய ஆட்சியை எதற்காக ஐயா ஸ்டாலின் ஐயா நடத்துகிறார்? முரண்பாடாக இல்லையா? செருப்பால் அடிக்கிறாரு இங்கே அவருடைய ராமர் ஆட்சியை நடத்துகிறார். நடுவில் பெரியார் மண்ணு. இதில் எது உண்மை? கண்டிப்பாக சார். இப்படி எல்லாம் இவர்கள் எழுதுவது, பேசுவது, நடைமுறைப்படுத்துவது அத்தனையுமே பொய். அது வெறும் பொய்யாக இருந்தால் மட்டும் பரவாயில்லை. இந்த சமுதாயத்தை கெடுக்கக்கூடியது, இந்த சமுதாயத்தை சீரழிக்கக்கூடியது. சீரழிக்கவும் சீரழிச்சிட்டு நாங்கள் தான் சீர்திருத்தவாதிகள் என்று சொல்லும்போது எங்களுக்கு அடிவயிறு பற்றி எரிகிறது. யாரோ ஒரு தலைவர், யார் அந்த தலைவர்னு ஏதாவது போட்டி வச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர், கோடிக்கணக்கான பேர் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. யாரோ ஒரு டிவி செய்தியாளரை கடத்தி கொண்டு போனதாக அந்த காலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு செய்தி பரவி அதெல்லாம் வந்தது. நம்ம வந்து ஒரு நாகரிகம் கருதி அந்த பெயர்களை எல்லாம் குறிப்பிடாமல் இருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் யாரோ ஒரு நடிகர், பிற்காலத்தில் அரசியல்வாதியாக வந்தவர், தான் திருமணம் செய்து கொண்டு விட்டார். அதுவும் காதல் திருமணம். அதுக்கப்புறம் யாரோ ஒரு நடிகையை காதலித்திருக்கிறார். அந்த நடிகையை ஏற்கனவே 4 பேர் காதலித்திருக்கிறார்கள். அந்த நடிகை அந்த 4 பேரையும் இவரையும் 5 பேரையும் விட்டுவிட்டு 6வது யாரோ ஒருவரை திருமணம் செய்து கொண்டு விட்டார். அது அந்த நடிகையுடைய சுய விருப்பம். நம்ம அதில் வந்து அது தனி மனிதர். அதனால் விஷம் குடித்து விட்டு ஏதோ ஒரு மருத்துவமனையில் போய் படுத்து கொண்டார். அதுக்கடுத்த தலைமுறையில் எங்கேயோ படிக்க அனுப்பிச்சா 2 ஆண் வந்து ஒரே பெண்ணிற்கு இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துலேருந்து முத்தம் கொடுக்குற மாதிரி புகைப்படங்கள் வெளியிடுகின்றன. ஒரு பாலகன். இப்போ இங்கே வந்து பார்த்தா ஒரு பெண்ணை உட்கார வைத்து அருகில் வந்து இருந்து நாக்கை நீட்டி கொண்டு நிற்கிறார். எல்லாம் கீழெல்லாம் வந்து நக்கீரர்னு போட்டு மேம்ஸ் போடுறாங்க. சார், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஆதாரங்கள் மூலமாகவே இந்த தலைப்புக்கு ஏற்றவர்கள் யார் என்பது மிகவும் வெளிப்படையாக தெரியுது சார். இதில் யார் பாலியல் குற்றவாளி என்பது பரம்பரையாக தெரிகிறது. குடும்ப பரம்பரை மட்டுமில்ல, கொள்கை பரம்பரையிலையும் தெரியுது. இப்படி நிறைய நடந்திருக்கிறது. வேற ஒருத்தர், ஒரு ஆசிரியர் இருக்கிறார்னா, ஒரு பேராசிரியர் ஒருவர் இருந்தார். அவருக்கு ஏற்கனவே திருமணமாச்சு. அவர் பெண் வந்து கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கிறார். அடிக்கடி அந்த கல்லூரி அவருடைய தோழிகள் வந்து வீட்டுக்கு வருவார் அந்த பெண்ணை சந்திப்பதற்காக. வழக்கமாக ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு. அதில் ஒரு பெண்ணை பார்த்து பிடித்து போய் அவரை 2வது திருமணமாக செய்து கொண்டார். யார்? பெண்ணுடைய தோழி, தன் வீட்டிற்கு அடிக்கடி வருபவர். அவரெல்லாம் சீர்திருத்தவாதிகள், மற்றவங்களாம் பாலியல் குற்றவாளிகள். என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? தமிழ்நாட்டை வந்து குட்டிச்சவராக்கி விட்டு அதுக்கப்புறம் வந்து மற்றவர்களை பார்த்து இந்த கை வந்து இப்படி ஆள்காட்டி விரல் வந்து மற்றவனை குற்றவாளி என்று சொல்லும்போது நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏறத்தாழ 3-4 விரல்கள் நம்மை பார்த்து கை காமிக்கிறது. ஐயா, அவனை குற்றவாளி என்று சொல்கிறாயே, நீ யார் என்று நம்மை பார்த்து இப்படி நம்ம வந்து அவனை குற்றவாளியும் காமிக்கிறோம். 4 விரல் நம்மளை பார்த்துருக்கு. இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள். அவர்களுக்கு ஒன்றும் புரியாதவர்கள் இல்லை. இவர்கள் வந்து சிறந்த நடிகர்கள். அது வந்து நம்ம நாசுக்காக நடிகர்கள்னு சொல்கிறோம். ஏமாற்றுக்காரர்கள், மோசடிக்காரர்கள். இவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள். அதனால் வந்து இது வந்து திருந்தாதவர்கள் முன்னேற்ற கழகம். நிச்சயமாக சார். இதற்கான பதிலை இதைவிட விளக்கமாக யாராலும் கொடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் சார். பல்வேறு அரசியல் சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.